ஹாய் அர்மீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட் ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். மதுன்றவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. டைட்டில் என்னதுன்னா 7 பாய்ஸ் லவ் 1 கேர்ள். சரி வாங்க, இப்போ நம்ம ஒரு ஷர்ட்டுக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் என்ன இருக்குன்னா, ஒரு பிஸியான ஒரு ரோடு, வண்டிஸ் எல்லாம் எப்போவும் போல் போயிட்டே இருக்குது. ரொம்ப டிராஃபிக்லாம் நடந்த ஒரு ரோடு. அந்த ரோட்டில் வந்துட்டு ஒரு குட்டி பூனை வந்துட்டு அடிபட்டு கத்திகிட்ருக்கு. அப்படின்னா ரொம்ப வலிக்கும் இல்லையா, குட்டி பூனையில் அது வந்துட்டு ரொம்ப கத்திகிட்ருக்கும். யாருமே அதை கவனிக்கலை. ஏன்னா அதை காப்பாற்றப்போ யாருக்காவது ரிஸ்க் ஆயிரும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த வழியாக தான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த சவுண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அந்த பூனையோட சவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு பூனைனா அவ்வளோ பிடிக்குமா. அப்போ வந்துட்டு அந்த சவுண்ட் கேட்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க, கரெக்டாக நடு ரோட்டில் வந்துட்டு அது அப்படி அடிபட்டு கிடக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறீங்க, யாருமே போகலை. நீங்கள் வந்துட்டு அப்படியே போயிடலான்னு தான் நினைக்கிறீங்க. பட் வந்துட்டு உங்களால் முடியலை. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ரோட்டில் வந்து போகிறீங்க. எல்லாம் கரெக்டாக தான் போகுது. பட் கரெக்டாக அந்த பூனைக்கு பக்கத்தில் போகும் ஒரு பெரிய வேன் மாதிரி இருக்க ஒரு கார் வந்து அப்படியே உங்கள் முன்னாடி இடிக்கிற மாதிரி வருது. கரெக்டாக இடிக்க வரவும் சடன் பிரேக் போட்டாங்க. போடும்போது அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு செம காண்டு. உள்ளே இருக்க 7 பேருக்கு, அதான் இல்லைன்னா வி, ஜின், ஜேகே, ஜிமின், சுகா, ஆரம், ஜேகோ, இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப காண்டாகுது. ஐயோ இது எவடா அவ 7 போயிட்டு இருந்த ரோட்டில் திடீர்னு வந்துட்டு குறுக்க இருந்துட்டா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போது யார் தான் அப்படின்ற மாதிரி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு 7 பேரும் வந்துட்டு விண்டோவை கீழே இறக்குறாங்க. இறக்கிட்டு பார்த்தா நீங்கள் உடனே அவங்களுக்குள்ள சொல்கிறாங்க, இவ பெரிய க்யூட்டுன்னு எல்லாருக்கும் காமிக்கிறதுக்காக இப்படி சாகசம் பண்ணிட்டு திரியிறா அப்படின்ற மாதிரி தப்பாக புரிஞ்சுட்டு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த பூனை வந்து தூக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது, இந்த பூனையை காப்பாற்றுறதுக்காக தான் தன் உயிரையும் பார்க்காம இதை வந்து காப்பாற்று இருக்கா அப்படின்ற மாதிரி நினைக்கும்போது அவங்களுக்குள்ள வந்துட்டு அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. ஸோ வந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னோட உயிரையும் பணம் வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு அதுக்கிட்ட பேசுகிறீங்க, உனக்கு எதுவும் ஆகாதுடா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் க்யூட்டாக பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்துட்டு தினமும் அந்த பக்கம் வரும்போது அந்த பூனைக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு என்னென்னா, அது வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு அது இருக்கிறதுக்காக ஒரு வீடு மாதிரி, சும்மா ஒரு வீடு மாதிரி இருக்காது, ஒரு சின்ன ஒரு செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருப்பீங்க. அப்புறம் அதுக்கு வந்துட்டு டெய்லி சாப்பாடு வந்து நீங்கள் தான் கொடுப்பீங்க. வந்துட்டு நீங்கள் கொடுக்குறது வந்துட்டு இவங்க அந்த 7 பேரை வந்துட்டு பார்க்குறதுக்காகவே டெய்லி வருவாங்க. அதுவே அவங்க வந்துட்டு ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்காங்க. தினமும் வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு போனால் தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் இருந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு அந்த பூனையை வந்து கேர் பண்ணிக்கிறத விடலை, அவங்க பார்க்குறத விடலை. ஸோ ஒரு நாள் வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க, அந்த பூனை இருக்குது, பட் நீங்கள் இல்லை, ஓகேவா. அப்போ வந்துட்டு இவன் எங்கே போயிருப்பா அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு திடீர்னு அவங்க காருக்கு ஃப்ரெண்டில் வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்க, நானும் தினமும் பார்க்குறேன், நீங்கள் சும்மா என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயந்து தான் கேட்குறீங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பயந்த சுபாவமா. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படி கேட்கும்போது அவங்க வந்துட்டு, அழகாக இருக்கிறீங்க, பார்க்குறோம், அதில் என்ன இருக்குது அப்படின்னு 7 பேரும் அட் டைமில் சொல்கிறாங்களா. நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே எப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி போகிறீங்க உங்கள் பாட்டுக்கு. நீங்கள் வந்துட்டு இவன் என்னடா என்ன பண்ணாலும் க்யூட்டாக இருக்காளே அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு என்ன சொன்னோன்னே தெரியாமல் இப்படி சொல்கிறாங்க. நீங்களும் உங்கள் பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறது வர்றது, அந்த பூனையை பார்க்குறது அப்படின்றது அந்த 7 பேரும் அது நிறுத்தவே இல்லை. ஸோ உங்களை தான் எப்போவும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறா, உயன் அந்த ஜன்னல் பக்கம் பாரு அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, உங்கள் நேரே ஆப்போசிட் பிளாக்ஸில், அதாவது ஆப்போசிட் கம்பெனியோட 7 சிஓஸ் தான் இவங்க 7 பேர். அப்போது வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்படியே பேன் எடுக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு, நினச்சேன், நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்படி தான் நினச்சேன், நம்ம கம்பெனி முன்னாடி இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையன் மரவ இருக்கணுமா அப்படின்ற மாதிரி. நீ அதை தானே நினச்ச அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட எதுவும் சொல்ல முடியாமல், ஆமாம் நானும் அது தான் நினச்சேன், பற்றியா உயன் நம்ம 2 பேருக்குமே ஒரே திங்கிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறான். நீங்களும் ஆமாம் அப்படின்ட்டு மண்டை ஆடிட்டு ஒரு மாதிரி
அவங்கள பார்த்துட்டு உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆகுது. அவங்க வந்துட்டு எப்போவுமே உங்களை வாட்ச் பண்ணுறது அவங்க வேலை. ஒரு நாள் வந்துட்டு ஒரு நைட் டைம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு அந்த கார் வந்து உங்கள் முன்னாடி நிற்குது. 7 பேரும் பொக்கையை கொண்டு அட் அ டைமில் வந்து நின்று will you marry me அப்படின்னு ஒரே வாய்ஸில் கேட்குறாங்களா. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, இவங்க என்ன கிரிஞ்சு பாய்ஸா, 7 பேரும் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி மனசில் அவ்வளோ கோவத்தோடு நினச்சிக்கிட்டு என்னாச்சு ஏன் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க. அப்போ வந்துட்டு இல்லை எங்களுக்கு வந்துட்டு உன்னை பிடிச்சிருக்கு, நீ பண்ணுற ஒரு குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ், அப்புறம் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட லைஃப்பில் அங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ஏதோ சொல்ல வரும்போது இல்லை உனக்கு வந்துட்டு இது ஷாக்கிங்காக தான் இருக்கும், நீ வந்துட்டு இப்போ சொல்லலைனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி டைம் எடுத்துக்கோ அப்புறம் சொல்லு அப்படின்னு நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி எப்படியும் நம்ம யோசித்து இவங்ககிட்ட வேண்டானே சொல்லிடலாம். இப்போவே சொன்னால் ஏதாச்சும் ஆயிரும். ஸோ வந்துட்டு நம்ம நல்லா திங்க் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ஒன் வீக் வந்துட்டு நல்லா யோசிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்புறம் இல்லை வேண்டாம் எனக்கு வேறு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம், இல்லைன்னா எனக்கு விருப்பம் இல்லை அப்படி ஏதாவது சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் போகிறதுல வந்து ஜேகே வந்துட்டு திரும்பி வந்துட்டு என்ன சொல்கிறான்னா கொஞ்சம் டீப் வாய்ஸில் யோசிக்கிறதுனா 1 வீக் தான், அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு தெரியாது. அப்புறம் வீட்டை சுற்றி எங்கள் ஆளுங்க எப்போவுமே இருப்பாங்க, எங்களை விட்டு தள்ளி போகலாம், வேறு எங்கேயாச்சும் போகலான்னு ஏதாவது நினச்சேன்னா அது இப்போ விட்டுரு, அப்புறம் தப்பாயிரும் அப்படின்ற மாதிரி ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் போகிறான். நீங்கள் வந்துட்டு இல்லை இவங்கக்கிட்ட இப்படிலாம் சொன்னால் சரியாகாது, நம்ம வந்துட்டு 1 வீக் யோசிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். வேறு பாய் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் இருக்கான்னு சொன்னால் அவன் ஏதாவது பண்ணிட்டா சரி ஓகே நம்ம இதை பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கீங்க. அந்த 1 வீக்கு அல்லைனா மட்டும் 1 வீக்னால் ஒரு மந்த் மாதிரி உங்களுக்கு போகும். இப்போ இந்த இவங்க சொன்ன 1 வீக்கு ஏதோ இப்போ தான் ஒரு மண்டே வந்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ளால ஃப்ரைடே வந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்னது இது இவ்வளோ டேஸ் சீக்கிரம் போயிடுச்சு, நான் இனி அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவேன், இன்னும் ஏதாச்சும் சொன்னால் ஏதோ பண்ணிடுவாங்களோ, இல்லை நம்ம உரிமை நம்ம தான், நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். ஸோ நமக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு வர்றதான் நமக்கு மேல். அப்புறம் பிடிச்சிருக்கு இல்லைனா வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி அப்புறம் ஏமாத்தினா தான் நம்ம மேலே தப்பு. ஸோ இப்போவே நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்துட்டு டிசிஷன் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒர்க் பார்க்குறீங்க. பார்த்துட்டு வரும்போது சொன்ன மாதிரி அந்த டைமுக்கு அவங்க நிற்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு இல்லை நான் நல்லா யோசித்து பார்த்துட்டேன், இல்லை சரியாகாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு 7 பேரும் அப்படி அந்த ஒயிட் ஐஸில் அவங்கள பார்க்குறாங்க. அப்படின்னா கொஞ்சம் கோவத்தோடு பார்க்குறாங்க. இல்லை 7 பேர் எல்லாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, யாராச்சும் ஒருத்தர்னா கூட பரவாயில்ல நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஆனால் 7 பேரும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து ஜேகே தான். அப்போது எங்கள் 7 பேரையும் ஒருத்தராக நினச்சிக்கோ, ஒருத்தராக நினச்சி மேரேஜ் பண்ணிக்கோ, இன்றைக்கி அவனை பண்ணிக்கோ, நாளைக்கு என்ன பண்ணிக்கோ, அப்புறம் அப்படி பண்ணிக்கோ, அப்போ ஒருத்தன் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு ஒருத்தன்னா ஒருத்தன் மட்டும், அதுதான் மேரேஜ், அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேரேஜ்னு நான் யோசித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது விருப்பத்தை இங்கே யாரும் கேட்கல, ஓகேவா இல்லையா மட்டும் சொல்லு. ஓகேன்னா எங்களுக்கு ஓகே தான், நோன்னா உன்னை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை மாதிரி கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டோம், ஸ்ட்ரைட்டாக செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரி ஜேகே வந்துட்டு கொஞ்சம் மிரட்டுறான். நீங்கள் வந்துட்டு இருந்தாலும் சொல்கிறீங்க இல்லை எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வந்துட்டு என் லைஃப்பில் வந்துட்டு வர பர்சன் வந்துட்டு ஒருத்தனாக தான் இருக்கணும், 7 பேரும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்போ 7 பேருமே அவங்க வந்துட்டு டீப் வாய்ஸில் கேட்குறாங்க, ஏன் எங்கக்கிட்ட அறிவு இல்லையா, அழகு இல்லையா, பணம் இல்லையா, என்ன இல்லை அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே இருக்குது உங்ககிட்ட, ஆனால் நான் எதிர்பார்க்குறேன் அந்த ஒரே ஒருத்தன் தான், அதில் இருந்தனால விலக முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஜேகே வந்துட்டு அவங்ககிட்ட சொல்கிறான், டே மச்சான் இவன் நம்ம வழிக்கு வர மாட்டான், ஸோ
நம்ம நம்மளோட கொள்கையை தான் பின்பற்றி ஆகணும். ஏதோ சின்ன பொண்ணு ஏதோ பேசி சமாளிக்கலாம்னு நினச்சோம், இவன் நம்ம அழிக்க மாட்டான், ஸோ நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வட்ட பேபி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு யோசிக்கிறீங்க, அமல் பேபி மாதிரி இருந்துட்டு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, ஐயோ ஏதாவது பண்ணிடுவாங்களோ, ஐயோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஊரை விட்டு எங்கேயாச்சும் போகணும், போயிட்டு அங்கே போய் நம்ம அடையாளத்தை காமிக்காமல் வேறு ஆள் மாதிரி இருக்கலாம் அப்படி யோசிச்சுட்டு நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் தேடி பார்க்குறீங்க. எல்லாம் வந்துட்டு ஒரு வேலை பார்க்குறதெல்லாம் நீங்கள் மட்டும்தானே இருக்கீங்க, ஸோ நீங்கள் வந்துட்டு சேர்த்து வச்சுருப்பீங்களா, பேங்கில் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துப்பீங்க. நீங்கள் வந்துட்டு இங்கே பண்ணுற ஒவ்வொரு அசைவும் அங்கே இருக்க 7 பேருக்குமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ என் வந்துட்டு இப்படி பேங்க்லேருந்து டெபாசிட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம். ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு வேளை நம்ம பேபி டால் எங்கே ஊரை விட்டு ஓடி போகிறாங்களோ, பரவாயில்ல எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. நீங்களும் போய் ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணலான்னு போகிறீங்க. இருந்தாலும் நம்ம போகிறது வரது வாட்ச் பண்ணுறாங்க. ஒரு வேளை நம்ம போகிறதையும் கண்டுபிடிச்சி அவங்க வந்துட்டு எதாவது பண்ணாங்கன்னா, அவங்க வேறு அன்றைக்கி சொன்னாங்க, இங்கேருந்து எங்கேயாச்சும் போகணுன்னா நாங்கள் தேவையானது பண்ணிவிட்டு போயிடும், அப்போ நம்மளை கொன்றுவாங்களா, இல்லை நம்ம போகக்கூடாது, நம்ம வீட்டிலே இருந்துருவோம், இல்லை சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மண்டை பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து ப்ரப்போஸ் பண்ணாலே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற நிலைமையில இல்லை. உங்களுக்கு வந்துட்டு இந்த மேரேஜே பிடிக்கல, லவ் அது எதுவுமே வேணாம், நான் என் பாட்டுக்கு இருக்கணும், நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நான் ஹாப்பியாக இருக்கணும், மற்றவங்கள ஹாப்பிப்படுத்தணும், அப்படியே லைஃப்பை கொண்டு போகணும், நமக்குன்னு யாரும் வேணாம், எமோஷ்னல் எதுவுமே வேணாம், நம்ம வந்துட்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனால் இப்போது யாழ் வீர் வந்து ப்ரப்போஸ் பண்ணி இவ்வளோ மிரட்டுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் நிறையவே பயமாயிருச்சு. நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொல்ல முடியலை. அவங்க சொல்லியிருப்பாங்க, மிரட்டியிருப்பாங்க, என்னென்னா இதை விட்டுட்டு யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்கணுன்னு போனேன்னா அப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் மிரட்டியிருப்பாங்களா. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு யார்கிட்டையும் போய் என்ன கேட்குறதுன்னு தெரியலை, எப்படி உதவி கேட்குறதுன்னு தெரியலை. நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டில் வந்துட்டு அடைஞ்சு கிடக்குறீங்க. சரி ஓகே, பயர் மீஸ் இதோட பார்ட் 1 முடியுது. எப்படி இருக்குன்னு தெரியலை, ஃபஸ்ட் டைம் FF போட்டிருக்கேன். சரி சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்துட்டு கண்டினியூ பண்ணாமா இல்லை வேணாமான்னு நீங்களே சொல்லுங்கள். அப்படின்னா 7 பாய்ஸ் 1 லவ் 1 கேர்ள் வச்சு நதுரத்தி அப்படி ஸ்டோரி ரைட் பண்ணிட்டு இல்லை. ஸோ வந்துட்டு இதாக வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். சரி ஓகே, பாய் மீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.